ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோனா, எங்கள் சொந்த ஊரான சிவகாசியில் சித்திரை திருவிழா நடக்குது. அதனால எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்காண்டி ஃபேமிலியாக எல்லோரும் போகலான்னு தான் போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னா, சிவகாசி டு திருத்தங்கல் ரோட்டில் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்களும் சிவகாசி நியர்பை ஏரியாவாக இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் டோக்கனே 50 ருபீஸ் சொன்னாங்க. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே நம்ம காதல் சின்னமான தாஜ்மஹாலோட 3D வியூவை தான் வச்சுருந்தாங்க. சரி, நம்மளால் ஆக்ராவுக்கு போய் தான் தாஜ்மஹாலை பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த இமேஜ்லேயே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். லைட்டிங் எஃபெக்டோட தாஜ்மஹாலை பார்க்கும் போது நம்ம ரியலாக போன மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இதை மாதிரி நிறையா 3D இமேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இமேஜுமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அப்துல் கலாம் கிட்ட பொக்கே வாங்குற மாதிரி, கன் ஷூட் பண்ணுற மாதிரி, இப்படி நிறைய இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே சாப்பிட்ற கடைகள் தான் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த 10 ரூபா திங்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இதெல்லாம் ராட்டினம் ஆடிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். குட்டீஸ்க்கு தான் நிறையவே ராட்டினம் இருந்துச்சு. ராட்டினத்துக்கு டிக்கெட்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லா ராட்டினமுமே 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் 360 டிகிரி கேமரா வச்சுருந்தாங்க. செல்ஃபி அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டே இந்த காரில் தான் என் தங்கச்சி பொண்ணை ஏற்றி விட்ருந்தோம். பயப்படுவான்னு பார்த்தா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா. அடுத்து இந்த ஜம்பிங்கில் ஏறணுன்னா ஏற்றி விட்டா பயந்துட்டா. அதனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி கூட சேர்ந்து இந்த ஃபன் வேர்ல்டு ராட்டினத்தில் ஏறலான்னு வெயிட் பண்ணிருந்தோம். அவள் வந்தவுடனே அப்படியே டிக்கெட் எடுத்து ஏற்றி விட்டாச்சு. அவளுக்கு இந்த ராட்டினத்தை பற்றியே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு அவளை ஏற்றி விட்டுட்டோம். அவளுக்கு இந்த ராட்டினம் எப்படி இருந்துச்சுன்னா, பூமி சூரியனை சுற்றி வர்ற அந்த கான்செப்டில் இருந்துச்சு. நான் ஜாலியாக தான் போயிருந்தேன். ஆனால் அது சுற்ற பார்த்து எனக்கே கொஞ்ச நேரம் கழித்து பயம் வந்துருச்சு. அது பாட்டுக்கு பாரபட்சம் பார்க்காம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு வித்தியாசமாக சுற்றிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, எடுத்த 100 ரூபாய்க்கு நல்லா சுற்றி விட்டுட்டாங்க கிருகிருன்னு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ராட்டினெல்லாம் ஏற பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ராட்டினம் ஆடவே பயமாக இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராட்டினத்தை விட்டு இறங்கி வந்ததும் கீழே எல்லோரும் ராட்டினத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க எங்களை பார்த்ததுலேயே பயந்துட்டாங்க கீழேருந்து. அடுத்து எங்கள் அத்தை சாப்பிட்றதுக்கு டெல்லி அப்பளம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்சம் பேர் ஜெயின்வில் ஆடணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி ஏற்றி விட்டுட்டு நாங்கள் அடுத்து இந்த கேம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதனால் விளையாட போயிட்டோம். ஒரு உட்டன் ட்ரேயில் நிறைய ட்ராக்கில் நம்பர்ஸாக போட்டிருந்தாங்க. அதுக்கு 6 பால் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றையும் எந்த நம்பரில் போடுறோமோ அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் விழுந்த பொருளை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு 14ங்கிற நம்பர் விழுந்துச்சு. இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பூக்கன் வைக்கிற அந்த ஜாடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து கன் ஷூட்டுக்கு போயிருந்தேன். இதில் வந்து 6 புல்லட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு ப்ரைஸ் எதுவும் கிடையாது, சும்மா நம்ம திறமையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி. நான் 3 புல்லட் ஷூட் பண்ணியிருந்தேன். 3மே கரெக்டாகவே ஷூட் பண்ணேன். மிச்சம் 3 புல்லட்டை ஃபேமிலியில் உள்ளவங்களாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட கிளம்புனோம். ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் எல்லோரும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு 10 ரூபா கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. திருத்தங்கல்லே எங்கள் அத்தையோட கடை இருக்குது. அங்கே புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறப்போ மிஸ்ஸஸ் விவேக் ரியாலிட்டி லைஃப்ங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.